ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஷேக்கிங் எஃபெக்ட் உள்ள ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் kinemaster அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண இந்த பேஜுக்குள்ளே வரும். அதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ராஜெக்ட் நேம்னு கேட்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்செட் ரேட்டிங் இருக்கும், ரேடியோஸ்னு இருக்கும். அது வந்து செகண்ட் ஒன் 9:16 அதை கிளிக் பண்ணி கீழே வந்து அட்வான்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது ஃபில்லுன்னு இருக்கும், ஃபிட்னு இருக்கும். நீங்கள் ஃபில் அப்ளை பண்ணி வச்சுங்க. இமேஜ் டியூரேஷன் வந்து 3.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே கிரியேட் நியூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த பேஜுக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான இமேஜெலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீப் கிராஃபிக்ஸ்னு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் 1 இருக்குது இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் இதில் வந்து ஒரு ஃபோட்டோக்கு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி திரும்பி போய் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீப் கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு ஓவரால் அனிமேஷனில் போயிட்டு அதேமாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இந்த அனிமேஷன் எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அனிமேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் இந்த ஓவரால் அனிமேஷனில் ஒன்று கொடுத்துங்க. இப்போ இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை நான் இப்போ அனிமேஷன் பண்ணுறேன். கிளிப் கிராஃபிக்ஸில் போயிட்டு ஓவரால் அனிமேஷன் போயிட்டு இப்போ 6 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 6 பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் எஃபெக்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே ஃபைல் போட்டு ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெம்ப்ளேட் லிங்க்கு ஆல் மெட்டீரியல் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். போய் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் இப்போ ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கும். அப்ளை ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்து திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திரும்பி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு அந்த இமேஜில் ஷோ ஆகும், மிச்சம்லாம் எரேஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக செக் ஆகிருக்கு, கரெக்டாக வந்திருக்கா செக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாகங்க ரவுண்ட் ஷேப்பில் எஃபெக்ட் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ஆடியோ இன்புட் பண்ணோம். அது வந்து ஸ்டேட்டஸுக்கு தேவையான மியூசிக் ஆட் பண்ணோம். இப்போ அந்த மியூசிக்கு வந்து உங்களுக்கு இந்த மியூசிக் தேவைன்னா இந்த மியூசிக் ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த மியூசிக் இருக்குது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த மியூசிக்கில் வந்து எனக்கு தேவையானது வந்து இப்போ இந்த மியூசிக் வந்து 1 நிமிஷம் இருக்குது. எனக்கு தேவையானது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையானது வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த சைடு தேவையில்லை. நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஹைலைட்டாக இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து எனக்கு தேவை. எல்லாமே நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் சூப்பராக வந்துருக்கு. இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோ சொல்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், மேலே பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். அதாவது இது வந்து அந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஃபைலில் சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தோன்னா 3 ஆப்ஷன் மெயினான ஆப்ஷன்: ரீசொல்யூஷன்,
ஃப்ரேம் ரேட், பிட் ரேட் இருக்கும். இதில் வந்து ரீசொல்யூஷன் வந்து என் மொபைலுக்கு வந்து 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு 4K தேவையில்லை. இந்த ஸ்டேட்டஸு ஃபுல் ஹெச்டியே போகிறோம். ஃப்ரேம் ரேட் 60 fps வச்சுக்கோங்க. பிட் ரேட் வந்து எப்போவுமே ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹையில் வச்சுட்டு கீழே சேவர்ஸ்னு வீடியோ இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் உங்களுக்கு சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.